ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா சிக்கன் கிரேவி தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனை வந்து நல்லா கழுவி அலம்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்துருவோம், மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ தேவையோ. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தனியா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தனியா பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலான்னு விற்கிது பார்த்தீங்களா, அதே கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வாட்டர் சேர்த்துருவோம். வாட்டர் சேர்த்துருங்க. இது கூட தண்ணி விடும், ஆனால் கிரேவி தானே, பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். சால்ட்டு சேர்த்துறேன், மூடி வச்சிடலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இட்லியோட ரைஸோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். ரைஸோட சூப்பராக இருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.